சிலுவை பாதை பவனியோடு ஒன்றிணைந்து நாம் நம்முடைய பங்கிலிருந்து அருகாமையுள்ள பங்கிற்கு பயணிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் ஒன்றிணைந்து இறைவனை ஆராதித்து பாடல்கள் பாடி நாம் இந்த திருப்பயணத்தில் ஒரே குழுவாக செல்வோம். என்னை நேசிக்கின்றாயா? முதல் நிலை படிக்கிறவங்க பீடத்தில் உள்ள வாசக மேடையில் வந்து வாசிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? முதல் நிலை பீடத்தில் உள்ள 3 சிலுவைகள், 3 பேர் அதை கரங்களில் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். இஷ்டமான பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பிடுதல். என் அன்பு மகனே, எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது உன்னை உண்மையிலே புரிந்து கொண்டவர்களிடம் இருந்து அநீதியான தீர்ப்பை எதிர்கொண்டேன். அவர்கள் தங்களின் சுய லாபத்திற்காகவும் தங்களின் பதவியை தக்க வைப்பதற்காகவும் பிறர் என் மீது சுமத்திய குற்றத்தை நம்பி என்னை தவறாக தீர்ப்பிட்டீர்கள். இன்று உங்கள் சமூகத்தில் மற்றவர்களின் சாதி, தோற்றம் அல்லது பின்னணியை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எத்தனை முறை மற்றவர்களை தீர்ப்பிடுகிறீர்கள்? நீ உனது குடும்ப உறுப்பினரை அல்லது உன் பங்கில் உள்ள ஒரு நபரை, ஒரு தொழிலாளி, ஏழை குடும்பத்தில் ஒருவரை அல்லது வேறு மதத்தை சார்ந்த ஒருவரை அவர்களின் உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், அவர்கள் மேற்கொள்ளும் துன்பங்களையும் மனவேதனையும் எண்ணாமல், அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களை புரிந்து கொள்ளாமல் விரைவாக தீர்ப்பிடுகிறாயா? நீங்கள் வதந்திகளை கேட்டு அதன் அடிப்படையில் அடுத்தவர் மீது தவறான எண்ணத்தை வளர்த்து அவற்றின் அடிப்படையில் ஒருவரின் மதிப்பை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். நான் செய்த ஒரு காரியத்திற்காக நான் கண்டனம் செய்யப்பட்டேன். மற்றவர்களின் இதயத்தையே அல்லது அவர்களின் வாழ்க்கையையோ அறியாமல் நீங்கள் கண்டனம் செய்கிறாயா? ஒருவரின் வெளி தோற்றத்தையே அவர்கள் வாழ்வின் ஒரு பகுதியை மட்டும் பார்த்து வதந்திகளின் அடிப்படையில் அடுத்தவரை தீர்ப்பிடுவது நீதியா? தீர்ப்புக்கு பதிலாக கருணையையும், கண்டனத்திற்கு பதிலாக அன்பையும், ஒதுக்கி வைப்பதற்கு பதிலாக இரக்கத்தையும் நீங்கள் தேர்வு செய்ய முடியுமா? அன்பு செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன். அடுத்தவரை தீர்ப்பிட எந்த அதிகாரத்தையும் தவில்லை என்பதை நினைவில் கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்குரிய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 2ஆம் நிலை ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் நாம் சொல்ல இருக்கின்றோம். ஆலய கதவுகள், விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு நிலை நாம் ஆலயத்தினுடைய வாயிலில் செல்லுகின்றோம். என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? சிலுவைகளை பிடித்திருக்கின்றவர்கள் வாயிலில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓருடைய கரங்களிலும் சிலுவையும் குருத்தோலைகளையும் கரங்கள் வைத்துக் கொண்டவர்களாய் வாயில் நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். 2ஆம் நிலை இயேசு பாரமான சிலுவையை தோளில் சுமக்கிறார்.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். வாசிக்கின்றவங்க என்னுடைய வலது பக்கமா வாங்க. நான் சிலுவையை சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது அது நான் செய்த பாவத்தின் காரணமாக அல்ல, மாறாக மனித குலம் செய்த பாவத்திற்காக குற்றமற்ற என் மீது பாரமான சிலுவை சுமக்கப்பட்டது. அந்த சிலுவையின் எடை என்னவென்று எனக்கு தெரியுமா? 300 பவுண்ட், அதாவது 136 கிலோ. உன் வாழ்க்கையில் நீ உருவாக்கும் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை கூறி அதன் பழியை அடுத்தவர் மீது போட்டு நீ நல்லவளாக வெளிவேடமிடுவது ஏன்? வேலையில் தவறுகள் நடக்கும் போது உங்கள் சக ஊழியர்களை குறை கூறுகிறாய், அல்லது வீட்டில் பதற்றமான சூழல் நிலவும் போது உன் குடும்பத்தினரை குறை கூறுகிறாய். அவர்களால் தான் எல்லா தவறும் நடக்கின்றது என்று கதை கட்டி அவர்கள் மீது பழி சுமக்க செய்கிறாயே, இது நல்லதா? உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை அகற்றாமல் பிறர் கண்ணில் இருக்கும் தூசியை எடுக்க முயல்வது எவ்வாறு சாத்தியமாகும்? உலகின் மீட்புக்காக நான் சிலுவையை சுமந்தது போல நீ உன் மீட்புக்காகவும் உலகின் மீட்புக்காக என்னை போல் சிலுவையை சுமக்காதனை அழைத்தேன். உன் சிலுவையை கூட அடுத்தவர் மீது சுமத்தும் நீ எப்போது மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக உன் செயல்களுக்கு பொறுப்பேற்று நல்லிணக்கத்தை தேட போகிறாய். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்பதை மறவாதே. மதித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சர்வீசுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. பாடுகின்றவர்கள் பாடல் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து பாடுறதுக்கு. புண்ணிய பூமியுடைய மேல்தளத்துக்கு செல்ல இருக்கின்றோம். 4வது நிலை புண்ணிய பூமியுடைய பின்பக்கம் ஆரோக்கிய நடைக்கு முன்பாக இருக்கும். எனவே ஒவ்வொரு நிலையிலும் இணைந்து பாட அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நாம் பவனியாக சொல்வோமா? இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். நான் முதல் முறையாக சிலுவையில் பாரத்தினால் விழுந்தபோது பாவத்தின் சுமையையும் அதன் வலிமையையும் நான் உணர்ந்தேன். என்னுடைய வீடு அல்லது வேலையில் உயர்ந்த பதவியையும் விரும்பாமல் வாழ்வில் அடிப்படைகளை மறந்து பேராசைக்கு அடிமையாய் பாவத்தின் விழுந்து கிடப்பதை கூட உணர்வு நிலைக்கு தள்ளப்பட்ட போது என்பதை நினைவில் கொள். உன் ரீதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு எனது கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசி ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
வியாகுலமாமலி தியாகத்தின் மாதாவே சிலுவை அழிந்திலே சென்றெழுந்தாயோ பன்னிரு வயதில் இருப்பதனோ எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆறாம் நிலை இயேசுவின் பாடுகளில் வெரோனிக்காள் இயேசுடைய திருமுகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியும் தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா முகத்தை துடைத்தல். அருள் நிறைந்தவளின் மகனாய், அருளின் ஊற்றாம் தந்தை கடவுளின் ஒரே மகனாய் மண்ணில் பிறந்து எல்லா உயிருக்கும் நன்மை மட்டுமே செய்து அருளின் வடிவாய் வாழ்ந்து பார்ப்பவருக்கெல்லாம் அருளையும் மன அமைதியும் தந்த என் முகம் இன்று மனித உருவிழந்து இதை கண்ட யாவரும் என்னை விட்டு விலகி சென்றனர். ஆனால் அக்கூட்டத்தில் என்னை அன்பு செய்த வெரோனிகா யார்? என்ன சொன்னால் என்ன என்று என் முகத்தில் என் அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் இரண்டாவது முறையாக கீழே விழுந்தது வெறும் சிலுவையின் பாரம் மட்டும் காரணம் அல்ல, மாறாக இன்று உங்களில் பலரின் அடிமைத்தனத்தால் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஆம், இன்று உங்களில் பலர், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் இதயங்களை பெரிதும் பாதிக்கும் போதை பழக்கங்களால் பாவத்துக்கு மகளிர்கள் இயேசுவிடம் ஆறுதல் பெறுகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியும் தோத்திரம் செலுத்துகின்றோம். எருசலேம் மகளிருக்கு ஆறுதல். என் அன்பான மகள்களே, நான் சிலுவை சுமந்து செல்லும் பொழுது, அன்று எருசலேமின் பெண்கள் எனக்காக அழுத பொழுது அவர்கள் அனுதாபத்தால் அழுதார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை ஆழத்தை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆம், உண்மையான அன்பை வெளிப்படுத்த நாம் அனைவரும் பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. இறை மகனாகிய நானே இவ்விதிக்கு கட்டுப்பட்டு மனித குலத்தின் மீது எந்த அளவுக்கு அன்பு செய்து நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். கண்ண
மூன்றாம் முறை கீழே விடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோற்றம் செலுத்துகின்றோம். சிலுவைகளை தாங்குகின்றவர்கள் பீடத்திற்கு முன்பாக நின்று சிலுவைக்கு அடைக்கப்படுகின்றனர். பாவத்தின் பாரமும் அதனால் ஏற்படும் சோதனையும் இதன் இறுதி கட்டமாக உறவுகள் முடிவின் பாரம் என்னை அழுத்தியது. இந்த காமம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் சேதத்தை நான் காண்கிறேன். காமம் என் சிலுவையில் பாரத்தை அதிகமாக்கியது போல் உங்கள் இதயங்களையும் அழுத்துகிறது. உங்கள் வீடுகளில் அது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான புனிதமான பிணைப்பை அளிக்கிறது. அது நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் பலவீனமாக்கி அதை உங்களிடையே இருந்து அகற்றுகிறது. மேலும் அன்பும் புரிதலும் இருக்க வேண்டிய புனிதமான உறவின் வகையையும் வெறுப்பையும் பயன்படுத்தி உங்களிடையே சுவர்களை எழுப்பி உங்களை பிளவுபடுத்துகிறது. இல்லறத்தை போற்றி கட்டி காக்கும் உங்களின் பண்பாட்டையும் மரபையும் காமம் உறவுகளை அமைதியான வழியில் யாருக்கும் தெரியாமல் துண்டித்து உங்களை தனிமரமாகவும் உங்களின் அன்பிற்கு சாட்சியாகவும் கனிகளாகவும் பிறந்த உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக மாற்றி அவைகளை அழித்துவிடுகின்றது. ஆபாச படங்கள், தகாத உறவுகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பிறப்பால் இனந்தாரிடமிருந்து வரும் அதிக காம ஈர்ப்பும் ஓரின சேர்க்கை போன்றவற்றால் கவனச்சிதறல்கள் கட்டப்படுத்தப்பட்ட வளரும் போது அவை உங்களை தனிமைப்படுத்துகின்றன. நெருக்கத்திற்கு பதிலாக உங்கள் உறவில் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இடைவெளியால் உறவுகள் நிரந்தரமாக பிரிதல், பொய்கள், ரகசியம் மற்றும் குற்ற உணர்வு உங்கள் குடும்பத்தில் அஸ்திவாரத்தில் விரிசல்களை உருவாக்குகின்றன. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பாதையிலிருந்து விலகிச் செல்லுங்கள். அன்பு, தூய்மை மற்றும் மரியாதை உங்கள் இதயங்களை வழிநடத்தட்டும். இந்த பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். மனிதனை மனிதராக வாருங்கள். உங்கள் அனைவரையும் என் உறவிலும் சாயலிலும் படைத்துள்ளேன் என்பதை மறவாதீர்கள். இதோ உங்களின் மீது உங்களின் குடும்பத்தை நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். முன் பாவத்திலிருந்து எழுந்து வாருங்கள். ஒவ்வொரு என்னும் அடையாளத்தில் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். எனவே என்னுடன் எழுந்துங்கள். ஒன்றாக நாம் பயணிப்போம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். சுவாமி இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் உங்கள்
இரக்கத்துடனும் நியாயத்துடனும் அணுகுங்கள். கடமைக்காக அல்ல, அன்பினால் அவர்களுக்குரியதை வழங்குங்கள். அவர்களின் உரிமைகள் மறுக்கப்படும் போது அவர்களுக்காக போராடுங்கள். நீங்கள் அவர்களை மரியாதையுடன் நடத்தும் போது என்னிடமிருந்து பறிக்கப்பட்ட ஆடைகளை நீங்கள் மீட்டு தருகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் அன்பு மகனே, அன்பு மகளே, என் ஆடைகளை எப்போது எனக்கு தருவாய்? இறை வார்த்தை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசி ஆன்மாக்கள் என்னுடைய பரிவர்த்தத்தினால் சமாதானத்தை பாருகிறவனே. ஆமென். சிந்திக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயா. 11ஆம் நிலை இயேசுவை ஆண்டிகளால் அதிகார் ஈட்டிகளால் கொடுத்திருக்கிறார்கள். இயேசுவை ஆராதிப்பானை உங்களை தோற்றம் செலுத்துகின்றோம். என் அன்பான பிள்ளைகளே, நான் சிலுவையில் அறையப்பட்ட போது உடல் வலியால் மட்டுமல்ல, மனித பெருமை மற்றும் சுயநலம் போன்ற ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டேன். யாருக்காக நான் ரத்தம் சிந்தி இந்த பாரமான சிலுவையை சுமந்தேனோ அவர்களே இன்றும் என்னை வீண் புகழுக்காக, செல்வத்திற்காக, சமூக அந்தஸ்துக்காக என்னையும் என் படைப்பையும் துன்பத்திற்கு ஆளாகும். அவர்களின் வாழ்வு என்னை சிலுவையில் அறைந்த அந்த 3 ஆணிகளை விட கொடிய வேதனையையும் வலியையும் தருகிறது. உங்களில் பலர் வெற்றி, அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்தை மதிக்கும் உலகில் தேடி வீண் புகழுக்காகவும் பொருள் செல்வதற்காகவும் உலகத்தின் பாராட்டுக்காகவும் அலைகிறீர்கள். இவை அனைத்தும் அடுத்தவரை இழிவுபடுத்தி அவர்களின் அழிவிலிருந்தும் இழப்பிலிருந்தும் நீங்கள் அடைய முற்படுவது என்பது நடைமுறை நாத்திகத்திற்கு வழிவகுக்கிறது. பேரளவில் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லிக்கொண்டு என் போதனைகளின்படி வாழ மறுத்து உங்கள் அன்றாட தேர்வுகளில் நான் இல்லை என்பது போல் செயல்படுகிறீர்கள். மேலும் உங்களில் கடவுளாக என்னை நீ வழிபடவில்லை, மாறாக நான் இருக்க வேண்டிய முதல் இடத்தில் உங்கள் செல்வத்தை, புகழை, தகாத உறவை வைத்து என்னை உங்களின் அடிமையாக வைத்துள்ளீர்கள். இதற்கு பெயர்தான் சிலை வழிபாடு. உங்கள் பணியிடங்கள், வீடுகள் மற்றும் சமூகங்களில் உங்கள் சொந்த ஆசைகளை மற்றவர்களின் நல் வாழ்வை விட அதிகமாக வைக்கும் போது நீங்கள் உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி உள்ளவர்களையும் காயப்படுத்துகிறீர்கள். ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தேவைப்படுபவர்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அன்பில்லாத லட்சிய வேட்கை, இரக்கமற்ற கொடூர வேட்கை, அன்பு, தாழ்ச்சி மற்றும் இரக்கம் மூலம் என் தந்தையின் ஆட்சியை தேட படி வாழ்விற்கு நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் மற்றவர்களுக்காக வாழும்போது எனக்காக வாழ்கிறீர்கள். உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுடன் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மாநில மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆக்குவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நமது விசுவாசி ஆன்மாக்கள் என்னுடைய பரிவர்த்தத்தினால் சமாதானத்தை பாருகிறவன. இந்த தமிழுடைய பிள்ளைகள், தமிழுள்ள மனிதர்கள் பிள்ளைகள், இந்த 3
என் அன்பான பிள்ளைகளே, நான் சிலுவையில் உயரும்போது பரிசேயரும் சதுசேயரும் சட்ட வல்லுநர்களும் ரோமை படைகளும் என்னை வெளிநடிகாரி வெறுப்பு மற்றும் கொடூரமான வார்த்தைகளை என் மீது வீசினார்கள். அந்த கூடிய நேரத்திலும் அதுவும் என் மரணத்தை கலந்திருக்கும் நேரத்திலும் நான் என் பகைவர்கள் என்று கூறியவர்களை மன்னித்தேன். பரிசேயரும் சதுசேயரும் சட்ட வல்லுநர்களும் ரோமை படைகளும் தாம் பகைவர்கள் என்னை கொலை செய்தனர். ஆனால் இருக்கும் தருவாயில் அவர்களை நண்பர்களாக நான் பார்த்தேனுடைய என் மனதில் பகைமை உணர்வை தலைப்போடு செய்திருந்தது. உங்களிடையே கோபம், வெறுப்பும், வீண் வாதங்களும் பெரும்பாலும் உறவுகளை எவ்வாறு சீர்குலைக்கின்றன என்பதை நான் காண்கிறேன். உங்கள் வார்த்தைகள் நீதியை கொண்டு வரும் என்று நினைத்து வெறுப்புகளை பிடித்துக் கொண்டு விரட்டியில் கத்துகிறீர்கள். ஆனால் அவை காயங்களை ஆழப்படுத்துகின்றன. குடும்பங்களில் வாழ்க்கை துணைவர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளிடையே கடுமையான வார்த்தைகளும் கோபம் நீடித்த விரிசல்களை உருவாக்கும் என்பதை மறவாதீர்கள். பணியிடங்களில் வதந்திகளும் மனக்கசப்பும் சக ஊழியர்களை எதிராக மாற்றுகின்றன. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் அன்பையும் நம்பிக்கையையும் கொன்றுவிடுகின்றன. அவை உறவுகளை சிலுவையில் அழைக்கின்றன. நான் சிலுவையில் இருந்து மன்னித்தது போல் உங்களை மன்னிக்க அழைக்கின்றேன். கோபத்தை விட்டுவிட்டு பருவத்தோடு பேசுங்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் குணப்படுத்தும். நீங்கள் அன்போடு பேசும்போது உயிர் வாழும் அனைவருக்கும் புத்துயிர் அளிக்கின்றீர்கள். கோபத்தோடும் கடுமையான சொற்களை பயன்படுத்தும் போது உறவுகளையும் மனித மாதையும் முறை செய்கின்றீர்கள் என்பதை மறவாதீர்கள். ஐயா, நீர் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் கவிதையிருக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் அடைவாயிரும். சுவாமி அவர்களோடு என்னை வணங்கி ஆதரித்த என்றார்.
ஆகியவற்றால் நிறைந்திருந்தது. என் தாயை போன்ற இதயத்துடன் உங்கள் துன்பங்களை தழுவிக்கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். வலியின் தருணங்களில் நோய், இழப்பு, மரணம் அல்லது ஏமாற்றம் என எதுவாக இருந்தாலும் மன நிறைவோடு ஏற்கும்போது இறைவனின் அடியரை நீங்களும் அறிவீர்கள். உங்கள் இதய கடலை பகைமைக்கு பதிலாக அன்பிற்கு மட்டும் திறங்கள். என் அன்னை மரியாள் போலவே உங்கள் சோதனைகளை இறை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகளோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாடுகள் அனைத்தையும் அன்போடு நீங்கள் அரவணைக்கும் பொழுது என் பாடுகளோடு மரணத்தோடும் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். அன்போடு ஒவ்வொரு துன்பத்தையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது அவை ஒருபோதும் நீ போகாது. என் அருகில் வருவதற்கான ஒரே வழி என்னை போன்று அன்பிற்காக அன்பில் உங்களையே வெறுமையாக்குங்கள். ஏனெனில் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாதெனில் அது அப்படியே இருக்கும். அது மனிதனால் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். மனிதன் விசுவாசமுடைய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவர்த்தனையால் நெற்றி சமாதானத்திலே பாரகடவுளே. இந்த திருச்சிலுவை பாதை பயணத்தில் நான் சிலுவையை பிடிக்கிற அப்படின்னா எல்லாரும் வேண்டாம். ஒரு சிலுவைக்கு ஒருத்தர் ஒரு சிலுவைக்கு 4 பேர் இருக்கலாம். 4 பேர் சேர்ந்து ஒரு சிலுவையை பிடிக்கலாம். அதனால திருச்சிலுவை பாதை பயணத்தில் நான் சிலுவையே பிடிக்கிற எல்லாரும் பாருங்கள். எல்லோரும் இணைந்து இந்த இறுதி நிலையில நாம் பயணிக்க இருக்கின்றோம். பாடுகளின் பாதையில் 14ஆம் விழவே இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி அவரது தோற்றம் செலுத்துகின்றோம். என் அன்பான பிள்ளைகளே, உயிரற்ற இறைவனை கல்லறையில் கிடத்தப்பட்ட போது எல்லா நம்பிக்கையும் இழந்துவிட்டதை போல தோன்றியது என்னுடன். 3 ஆண்டுகள் வாழ்ந்த திருத்தூதர்கள் விரக்தியின் பாரத்தை உணர்ந்தனர். என் கதை முடிந்துவிட்டது, இருள் இறுதியில் வெற்றியை பெற்றுவிட்டது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பிக்கையற்ற எதிர்நோக்கு சற்று இல்லை என்ற தருணங்களில் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படும். உங்களில் பலர் தனிப்பட்ட துன்பம், இழப்பு அல்லது விரக்தியின் காலங்களில் உங்கள் நம்பிக்கைகள் புதைக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன். நீங்கள் கடக்க முடியாததாக தோன்றும் சவால்களை எதிர்கொள்கிறீர்கள். மேலும் அதிலிருந்து வெளியேற வழியில்லை என்பதை போல் உணரலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் துன்பங்கள் உங்களில் முடிவல்ல. நான் அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்தது போல உங்கள் உடைந்த தன்மையையும் மாற்ற முடியும். அமைதி மற்றும் இருளின் தருணங்களிலும் கூட நான் செயல்படுகிறேன் என்று நம்புங்கள். நம்பிக்கை என்னில் வைக்கப்படும் போது அது ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை. இறப்பிற்கு பின் உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு என்பதை மறவாதே. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார்.
உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரோ என்றுமே சாக மாட்டார். தேவாயம் சுவாமி தேவாயம் பாதுகாவலரான செல்வனுக்கு எதிரானதை